இப்போ இந்த படமும் ஓடாது, நான் சத்தியமாக சொல்கிறேன் ஓடாது. ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக போர் அடிக்காமல் போகுதுங்க. நம்ம என்னங்க எதிர்பார்க்குறோம், போர் அடிக்காமல் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வெளியில் பாருங்கள், வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குது. ஒரு 200 போனாலும் சரி, நம்ம மனசார சிரிக்கணும், ஒரு நல்ல படத்தை பார்க்கணும், ரசிக்கணும், அப்படி தான் வரோம். அதுக்குண்டான எல்லா விஷயமும் இந்த இயேசு படம் பண்ணியிருக்கு. இன்னும் டைட்டில் வச்சதான் எனக்கு கோவமாக வருது. டைட்டில் மாற்றி வேறு எதாவது வச்சிருக்கலாம், ஏதோ பாடு பசங்க, ஏதோ கீடு பசங்க எதாவது வச்சிருக்கலாம். டைட்டில் தான் வச்சு ஏமாற்றிட்டாரு உண்மையில. படம் ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம். அம்மனு இருங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் படத்தில் ட்விஸ்ட்டு அவர் தாங்க. யாரா அந்த போல்டு கண்ணை கொய்யால, யாரா அந்த போல்டு கண்ணை, யாரான்னு பார்த்தா கடைசியில் வந்து அப்படியே வாட்டர்மெலன் சாப்பிட்டு அப்படியே ஒழுகுதுங்க, எச்செல்லாம் ஒழுகுதுங்க. நம்ம பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. போல்டு கண்ணன் அவர் தான் பெஸ்ட்டு, நல்லா இருக்குது படம். அவர் தான் ட்விஸ்ட்டு படத்துலையே. படம் அவர் இல்லைன்னா படமே ஓடாதுங்க. ஏன்னா அவர் தாங்க படத்தில் ஹைலைட்டு, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக. காமெடிலாம் சொல்லாதீங்க ஏங்க, நாங்கள் தான் பணக்காரன்னு சொல்லி திரியிறேன். ஆனால் என்கிட்ட சைக்கிள் கூட சொந்தமாக இல்லை, சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் கேட்குற என்ன பண்ணணும், ஆமாண்டா இவன் பணக்காரன் தாண்டா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு தான் போகணும். அது மாதிரி நீங்கள் காமெடி சொன்னால் சரி அவன் காமெடின்னு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டியதான். திரும்ப வந்து நீ ஒரு காமெடி பண்ணி காட்டு அப்படிலாம் இல்லைங்க. நம்ம கேட்டால் ஓகேன்னு போயிடணும். நம்ம அதுக்கு திரும்ப கேட்டோம்னா மாட்டிப்போம், அந்தளவுக்கு ஓகே.